In this video, let us see about module from chapter 3 scoping. Module. A module is a part of a program. Already நம்ம functions, subroutines எல்லாமே பார்த்துட்டோம் first unitல. Same thing. இதில் மாடியூலுங்கிறதும் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டு தான். அது ஜஸ்ட் லைக் அ ஃபங்க்ஷன். இப்போ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமை வந்து ஒரு செட் ஆஃப் கோடிங்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பைல் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். இட் கேன் பி ரீயூஸ்டு லேட்டர். இதை வந்து நம்ம ஒரு மெயின் ப்ரோக்ராமில் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். சேம் திங் தான் மாடியூல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், programs are composed of one or more independently developed modules. ப்ரோக்ராம்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ப்ரோக்ராம் மீன்ஸ் செட் ஆஃப் கோட், செட் ஆஃப் ரிலேட்டட் கோட். ஒரு ப்ரோக்ராமில் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க மாடியூல்ஸை நம்ம என்ன பண்ணலாம், கம்போஸ் பண்ணலாம். we can use to it. A single module can contain one or several statements closely related to each other. இப்போ ஒரு செப்பரேட்டாக ஒரு தனியாக ஒரு மாடியூல் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து இட் கண்டெயின் செட் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட். சம் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். அன்ரிலேட்டடாக எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட் அப்படிங்கிற ஒரு மாடியூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா அடிஷனுக்கு தேவையான 2 இன்புட் வாங்க வேண்டிய வேரியபிள்ஸ் அண்ட் அதோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ண வேண்டிய வேரியபிள் அண்ட் அதோட அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த ஆப்ரேஷன், தட் இஸ் a + b. இந்த மாதிரி ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும் அந்த மாடியூலில். மாடியூல்ஸ் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஆன் இண்டிவிஜுவல் லெவல் அண்ட் கேன் பி இன்டகிரேட்டட் வித் அதர் மாடியூல். இப்போ ஒன்ஸ் ஒரு மாடியூல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாடியூலை நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ணலாம், கம்பைல் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அட் த சேம் டைம் சேம் மாடியூலை நம்ம இன்னொரு மாடியூல் கூட வேணாலும் என்ன பண்ணலாம், இன்டகிரேட் பண்ணலாம். A software program can be divided into modules to ease the job of programming and debugging as well. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடியூலாக செப்பரேட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமிங் ஜாபை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கும் அதில் இருக்கிற எரர் வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை மாடியூலாக செப்பரேட் பண்ணுறோம். A program can be divided into small functional modules that work together to get the output. இப்போ ஒரு ப்ரோக்ராமை நம்ம மாடியூலாக செப்பரேட் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே சேர்ந்து நமக்கு சிங்கிள் ப்ரோக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணுது. இட் வில் ப்ரொடியூஸ் த டிசைர்ட் அவுட்புட். நம்ம என்ன அவுட்புட் வேணும்னு எதிர்பார்த்து அந்த ப்ரோக்ராமை அந்த மாடியூலை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோமோ இட் வில் ப்ரொடியூஸ் த டிசைர்ட் அவுட்புட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் அந்த கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே சிஸ்டத்தை மேனுஃபேக்சர் பண்ணுற மாட்டாங்க. அதில் வந்து உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதர் போர்ட் தனியாக, அதில் உள்ள கேபிள்ஸ் தனியாக, சர்க்யூட்ஸ் தனியாக, அப்படி எல்லாமே தனித்தனியாக மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒவ்வொரு பார்ட்டையும் தான் நம்ம மாடியூல்னு சொல்கிறோம். அந்த மதர் போர்ட் தனியாக ஒரு மாடியூல் அண்ட் ஒயர் கேபிள் தனியாக ஒரு மாடியூல், அதில் இருக்க சர்க்யூட்ஸ் தனித்தனி மாடியூல். இப்போ இந்த எல்லா மாடியூலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசம்பிள் பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணுறோம். அப்படி இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம டிசைர்ட் அவுட்புட் நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து ரெடி ஆகிரும். ஸோ சேம் திங் தான் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்லேயே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து செப்ரேட்டாக மாடியூலாக நம்மளோட கோடிங்கை வந்து நம்ம செப்ரேட்டாக கம்பைல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மெயின் ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த மாடியூலை நம்ம என்ன பண்ணலாம், மெயின் சாஃப்ட்வேர் அந்த ப்ரோக்ராம் டெவலப் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணி எல்லா மாடியூலையும் நம்ம அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி கம்பைல் பண்ணி நமக்கு என்ன டிசைர்ட் அவுட்புட் வேணுமோ அந்த அவுட்புட்டை வந்து நம்ம கெட் பண்ணலாம். The process of subdividing a computer program into separate subprogram is called as modular programming. சேம் திங், மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை எகெயின் சப்டிவைட் பண்ணுறோன்னா அதை தான் என்ன சொல்கிறோன்னா மாடுலர் ப்ரோக்ராமிங் சொல்கிறோம். மாடுலர் ப்ரோக்ராமிங் enables programmer to divide up the work and debug pieces of program independently. The examples of modules are procedures, subroutine and functions. ஸோ நம்ம எதுக்கு இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ப்ரோக்ராம் சப் மாடியூல் சின்ன மாடியூலாக க்ரியேட் பண்ணிட்டோன்னா ஒரு மாடியூல் வந்து ஸ்மால் எனஃபாக இருக்கும். ஸோ நம்ம அதை ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். அதில் இருக்க எரர்ஸை வந்து மிஸ்டேக்ஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். வந்து 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயினாக 5 மார்க் கொஷினுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க.
First one is modules contain instruction, procedures, logic and data. ஸோ ஒரு மாடியூலில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வேரியபிள் இருக்கலாம், சம் லாஜிக்கல் கால்குலேஷன் இருக்கலாம், ப்ராசஸிங் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, சம் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் எல்லாமே இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட், மாடியூல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்ட் அண்ட் ஸ்டோர்ட் இன் த லைப்ரரி. ஒன்ஸ் ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம செப்பரேட்டாக கம்பைல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம லைப்ரரி ஃபைல்ஸ் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தேர்ட் ஒன், மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் ஏ ப்ரோக்ராம். நம்ம பில்டின் ஃபைல்ஸ் stdio.h, iostream.h இந்த மாதிரி பில்டின் ஃபைல்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இந்த மாடியூல்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட மெயின் ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணலாம். மாடியூல் செக்மெண்ட் கேன் பி யூஸ்டு பை இன்வோக்கிங் எ நேம் அண்ட் சம் பேராமீட்டர்ஸ். இப்போ வந்து ஒரு மாடியூல் செக்மெண்ட்டை நம்ம வந்து மெயின் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்வோக் பண்ணணும், கால் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாடியூலோட நேமை யூஸ் பண்ணி வித் த பேராமீட்டர், நம்ம என்னென்ன இன்புட் பாஸ் பண்ண போகிறோமோ அந்த பேராமீட்டரையும் யூஸ் பண்ணி வித் நேம் அண்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம இன்வோக் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன், மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு பை அதர் மாடியூல்ஸ். இப்போது ஒரு மாடியூலில் எழுதியிருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு மாடியூலை நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு மாடியூல் கூட இன்வோக் பண்ணலாம், இன்டகிரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட், த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் மாடுலர் ப்ரோக்ராமிங். இதுவும் 5 மார்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். Note it. First one is less code to be written. இப்போது ஒவ்வொரு மாடியூலாக நம்ம தனித்தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மெயின் ப்ரோக்ராம் எழுதும்போது நமக்கு வந்து கோடு வந்து என்னாகும், கம்மியாகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒரு மாடியூலை நம்ம ரிப்பீட்டடாக இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுறோன்னா அதை 2 times நம்ம எழுத வேண்டிய தேவையில்லை. ஸோ அந்த மாடியூலை 1 time நம்ம என்ன பண்ணால் போதும், இன்வோக் பண்ணால் போதும். And one, a single procedure can be developed for reuse, eliminating the need or retype the code many times. இப்போது மாடியூல் வந்து நம்ம தனித்தனியாக க்ரியேட் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்போ வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம திரும்ப திரும்ப அந்த கோடை ரீடைப் பண்ணுறது வந்து கம்மியாகும். ஸோ 1 time ஒரு மாடியூலை நம்ம க்ரியேட் பண்ணி கம்பைல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக அந்த நேமை யூஸ் பண்ணி நம்ம இன்வோக் பண்ணலாம். அதை வந்து சேம் திங்கை வந்து நம்ம திரும்ப திரும்ப மெயின் ப்ரோக்ராமில் ரீடைப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட், programs can be designed more easily because a small team deals with only a small part of the entire code. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு டீம் லீடர்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கீழே சம் ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த டீம் லீடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த என்ன ப்ராஜெக்ட் இருக்கோ அந்த ப்ராஜெக்டை ஸ்ப்ளிட் பண்ணி மாடியூலாக எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக அந்த மாடியூலை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த டிசைனிங் ப்ராசஸ், அந்த ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், மாடுலர் ப்ரோக்ராமிங் அலோஸ் மெனி ப்ரோக்ராமர்ஸ் டு கொலாபரேட் ஆன் ஏ சேம் அப்ளிகேஷன். சேம் சாஃப்ட்வேர் கம்பெனி எக்ஸாம்பிள் தான். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொலாபரேஷன்ஸ் ஆஃப் மெனி பீப்புள்ஸ், நிறைய பேர் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க தனித்தனியாக செப்பரேட் பண்ணி மாடியூலாக க்ரியேட் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே பண்ணதை ஃபைனலாக அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஃபுல் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுவாங்க. த கோட் இஸ் ஸ்டோர்ட் அக்ராஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். இந்த மாடியூல்ஸை வந்து நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸில் வந்து ஷேர் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போது தனித்தனி மாடியூலாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால அந்த கோட் வந்து என்னவாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், அதே நேரம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். Errors can be easily identified as they are localized to a subroutine or function. இப்போ ஸ்மால் மாடியூலாக இருக்கும்போது நமக்கு வந்து அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ், எரர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் கோட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன். இப்போது ஒரே கோடை, ஒரே மாடியூலை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனில் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அந்த டைம் வந்து அந்த இடத்துல என்ன ஆகுது, சேவ் ஆகுது. The scoping of variable can be easily controlled. தனித்தனியாக மாடியூலாக க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம அந்த வேரியபிளோட விசிபிலிட்டியை வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இந்த வேரியபிள் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது, பிகாஸ் த மாடியூல் ஆர் ஸ்மால் எனஃப். தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங்.